மக்கள் சக்தி நேயர்களே, சனிக்கிழமை இன்று எங்கு கிளம்புகிறோம்? கோயிலுக்கா? எனக்கு 7:30, அவருக்கு அஷ்டமத்து. இருங்க, கிளம்புங்க. கோயிலுக்கு போகிறோமா? சனிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு. அவ்வளவு அவசரம். பொண்டாட்டி பின்னாடி பத்திரமா உட்காந்துருக்காளா இல்லையான்னு பார்க்காம 7:35 ஒரு வாட்டி ஒருத்தர் என்ன அப்படி தான் குழந்தைய பார்த்துக்க போகணும்னு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அது மாதிரி இவர் வந்து 7:35 என்ன வேலைக்கு அவ்வளோ அவசரமாக போகிறாரு பாருங்க. சாய்ராம். ஓம் நமன். கோயிலுக்கெல்லாம் இல்லைங்க, சரவணா லெஜண்ட் லீடர் இந்த படத்துக்காக போகிறோம். இல்லை, இது ஃபஸ்ட்டு டேயே போய் பார்த்துட்டோம். அதுக்கு ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே இப்போ இன்னொரு படம், அது என்னன்னு காட்டுறேன் வாங்க. அதுக்குள்ளே டிக்கெட் என் கையில் கொடுத்துட்டாரு வாங்க. A16-17 சாட்டர்டே இன்று. அவ்வளவு அவசரம். இப்போ 7:35 படமா? ராக்கி தியேட்டர் எங்களுடைய நாங்கள் குத்தகை வாங்கிட்டோம். அதுக்கு பாருங்க 260 ரூபா டிக்கெட்டு, 2 பேர் டிக்கெட். என்ன படம்? இந்த பார்த்து இதான் படம். எல்லாம் கும்பல் நிற்கிறாங்க பாருங்க. ஒரு படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே இந்த அட்டகாசம். அடுத்த படம் எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் தனியாக இருப்பேன். அதனால பயந்துட்டு கூடவே கம்பெனி கொடுத்துட்றேன். இதை வராரு பாருங்க, வாட்டர் பாட்டிலில் கூட. இன்றைக்கி ஃப்ரண்ட்டை காட்டியிருக்கேன், இப்போ பிளாக்கை காட்டுறேன். அதானா நான் அந்த கியூ ஏதோ ரேஷன் கியூன்னு நினச்சிட்டேன். ரேஷன் கடைக்கு நிற்குது அப்படின்னு நினச்சேன். இப்போ பேக்கை காட்டிக்கிட்டேன் பாருங்கள். யூஸ்வலாக பேக்கை காட்டுவேன், இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை காட்டி பேக்கை காட்டிட்டேன். இந்த பாருங்க, யூஸ்வல் சீன், யூஸ்வலாக காட்டுற சீன் உங்களுக்கு அங்கே பாருங்க. அதான் நான், இதான் நான். A16-17 டிக்கெட்டு இதெல்லாம் பார்த்துட்டாச்சு, அதை மனப்பாடமாக்கிட்டாச்சு. ரைம்ஸ் போல் சீட் நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டாச்சு. பாருங்க, மச்சான் வந்துட்டாரு. படியோ உட்காந்துட்டாங்க. இந்த சந்தோஷம் முகத்தில் ரொம்ப பெருகுது பாருங்க. A16-17 காதலர் சீட்டு மாதிரி 16-17 கார்னர் சீட்டு கிடச்சிருச்சு எங்களுக்கு. 16-17 A16-17 கார்னர் சீட். லவ்வர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி கார்னர் சீட்டு கிடச்சிருச்சு. வரார். ஐஸ்கிரீம் இல்லை, தெரியவில்லை. வெங்காயத்தை கேரமலைஸ் பண்ணியா? இப்போ மசாலா போடுங்க. பேட்மேனோட கரண்டியை யார் கொண்டு போனாங்க? உங்க கிச்சன்ல எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளான்ல தயாரிக்கப்பட்டிருக்கு. சோ ரிலாக்ஸ். ஆமா, நீ சொல்றது சரி. நம்ம என் மச்சான் 7:30 மணிக்கு போனவர்கள்
10:10 வீட்டுக்கு வருகிறோம். இந்த செல்லக்குட்டியை அலைய வேண்டிய டயத்தில் நாங்களும் அலைந்து விட்டு வந்து விட்டோம். அவள் எங்களை அழகாக வீட்டிற்கு கூட்டிச் செல்கிறாள். முன்னாடி வாலாட்டி பின்னாடி காட்டி கொண்டு போகிறாளே ஒருத்தி, அவள்தான் எங்களை வீட்டிற்கு கூட்டி கொண்டு செல்கிறாள். போடி 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 போடி, வீட்டுக்கு முன்னாடி வாடி. எங்களுக்கு முன்னாடி இவ திறக்கிறதுக்கு நிற்பா அழகி. காத்து கொண்டிருக்கிறாள் சந்தோஷமாக. ஃப்ளாட்ஸில் எல்லோரும் என்ன தான் திட்டுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வருவங்களை நாங்கள் எப்படி வராமல் கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்க தான் முன்னாடி போவாங்க. ஆம் மக்கள் சக்தி நேயர்களே, சனிக்கிழமை 7:30 சனி, அஷ்டமத்து சனி உள்ளவர்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போகவில்லை. நம்ம குத்தகைக்கு எடுத்த ராக்கி தேட்டருக்கு போய் படம் பார்த்தீர்களா? அந்த படம் பார்த்தோம். அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனுங்கிற படம் எடுத்தாங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான், 500 ஒழிச்சு கட்டிட்டு 2000 கொண்டு வாங்க, அப்போ தான் இந்த லஞ்சம் ஒழியும்னு சொல்லுவான். அதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சே அந்த டிமானிட்டைசேஷன் வந்துருச்சு. ஸோ படம் மூலியமாக நமக்கு சிலது நடக்க போகிறத நைஸாக சொல்லி விட்டுருவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இந்த படம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படின்னா, ஒரு நடிகன் அப்படியே பெரிய லெவலில் இருக்கிற நடிகன், ரொம்ப சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலுக்கு வந்த நடிகன், அவனை தூண்டி விட்டு அவனுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அவனை இப்போ உள்ள கனெக்ஷன் விஜயோட காட்டுறாங்க. அது விஜய் மாதிரியே ஒரு முகத்தை கொடுத்து அந்த என்னெல்லாம் சம்பவம் நம்ம ரியாலிட்டியில் பார்த்தோமோ அதை கதையாக கொண்டு வரார். அதான் ஹீரோவாக நடிக்கிறவர் பேர் நட்டி நடராஜ். அவர் கூட தம்பி ராமையா, பாஸ்கர், இளவரசு, இவங்க 3 பேர் அழகாக. இப்போ விஜய் ஆரம்பத்துலேருந்து உள்ளே வந்தது என்ன நம்ம கண்ணால் பார்த்தோமோ, சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சது, மீடியாவில் தெரிஞ்சது, பேப்பரில் தெரிஞ்சதோ, அது படமாக இருக்குது. இவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறது TN 2026 படம் பேர். இந்த 26ல் கப்பு பிகிலுன்னு சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி அவர் சொல்கிற வசனங்கள் எல்லாமும் வருது. கரூர் இன்சிடெண்ட்டை வேறு மாதிரி கொண்டு வராங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ முன்னாடி எப்படி உள்ளே வர்றார் அவர் நடிகராக இருந்துட்டு எப்படி அந்த பாலிடிக்ஸில் வர ஆசைப்படுறாருங்கிறத காட்டுறாங்க. அடுத்தது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகி டைவர்ஸ் வரைக்கும் வந்தது இல்லையா? அதை காட்டுறாங்க. இன்னொருத்தரோட தொடர்புன்னு வந்தது இல்லையா? அது வருது அதில். இது மாதிரி நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறதும் என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னாக்கா, இவர் பேக் பண்ணி மீண்டும் இதுக்கு போயிடுவார், நடிக்க போயிடுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இது உண்மையாக கூட இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனில் 2000 கொண்டு வரணும்னு எப்படி முன்னோடியாக சொன்னாங்களோ, அது மாதிரி இலுமினாட்டிஸ் இவங்களெல்லாம் இவரை போகிறோம், நீ கிளம்பு, பேக் பண்ண, நடிக்கவே போன்னு போயிடலாமா இருக்கும். அதுதான் முடிவாக கொண்டு வராங்க. பாருங்கள், படம் நல்லா இருக்குது. அதில் இது இவர் வெத்து சும்மா உள்ளே அதுவும் மன்றடியாராக காட்டுறவரை யார் இவருக்கு ஃபண்டு பண்ணுறாரோ அவர் ஒரு பண்ணையாராக காட்டுறாங்க இதில். பட் இப்போ ஃபண்டு பண்ணுறவங்கெல்லாம் மிஷினரிஸ். அதுதான் நீட்டாக அந்த படத்தை கொண்டு வராங்க. இந்த விஜயோட ரசிகர்கள்லாம் போய் பார்த்தா, அதுவும் இந்த டயத்தில் போட்டதுனால கொஞ்சம் குறையும். தியேட்டரில் விசில் கிடையாது, இது கிடையாது. ஏன்னா இவரை மட்டம் தட்டுறாங்கல்ல, அதனால் விசில் கிடையாது, அந்த கத்துக்குட்டிலாம் கிடையாது. அறிவார்ந்த மக்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நேற்றுக்கு தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதை போயிட்டு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தோட முடிவு மாதிரியே இருந்தால் கூட சந்தோஷம்தான், எனக்கு சந்தோஷம். முக்கியமாக எனக்கு
சினிமாவில் போய் 3 மணி நேரம் உட்கார்றது பிடிக்காது, வேஸ்ட்டுன்னு தான் நினைப்பேன். ஆனால் என்ன கட்டிக்கிட்டவருக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அது போர் சினிமானா கூட போய் பார்த்து கேன்னு சிரிப்பார், குதிப்பார். அவர்னால இந்த ஒரு மாதத்தில் ஹேட்ரிக் மேலே அடித்தாச்சு. தாய் கிழவி, கென் கருணாஸ் நடித்த யூத்து, அதுக்கப்புறம் ஹாப்பி ராஜ், இப்போ அதுக்கப்புறம் லீடர் மீன்ஸ் லெஜண்ட் சரவணன். அதை ரிவ்யூ போடுறதுக்குள்ளேயும் இப்போ வந்து தமிழ்நாடு 2026. ஸோ எவ்வளவு படம் பாருங்கள். ஸோ 28-30 நாளில் 4 படம், அதாவது 4 சனிக்கிழமையில் 4 படம் போயாச்சு. நல்லா இருக்குது. நான் இப்போ இந்த போன அந்த 4 படமும் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னா நான் படத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதுதான் பண்ணுவேன். ஏன் நான் அவர் கூப்பிட்டா வீட்டில் இருக்கலாமேனா, வயசாகிடுச்சுங்க, சேர்ந்து இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு பயம் வருது இல்லையா, அதனால் சேர்ந்து இருக்கணும் அந்த ஆசை. அவருக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுவோம். நம்ம காலத்து போதெல்லாம் நமக்கு பிடிச்சதை அவர் பண்ணினார் இல்லை, அதுதான் சரியா. நம்புங்க, என்ன எனக்கு பிடிக்காது, ஆனால் உள்ளே போய் உட்காந்து பிடிக்கணுமேன்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பிடிச்சவருக்கு பிடிக்குது, அதனால்.